மகாபாரதம் இது வெறும் போர் கிடையாது. இது மனித குணங்களின் சங்கமம். ஆனால் இந்த இதிகாச கதாபாத்திரங்களுக்கும் வானத்தில் சுழலும் நவகிரகங்களுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, வானத்தில் இருக்கிற கிரகங்கள் எப்படி பூமியில் இருக்கிற நம்ம ஆட்டுவிக்குதோ அதே மாதிரி தான் மகாபாரதத்தில் வர்ற 9 முக்கிய மனிதர்களும் கிரகங்களோட பிரதிபலிப்பாக வாழ்ந்திருக்காங்க. முதல்ல தர்மத்தின் உருவமான தருமர். இவரை அப்படியே குரு பகவானோட அம்சமாக பார்க்கலாம். குருன்னா நீதி, பொறுமை, தர்மம். இந்த குணங்கள் அத்தனையுமே தர்மர்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி வீரத்துக்கு பேர் போன அர்ஜுனன் இரத்தத்தின் நிறமான செவ்வாயின் அம்சம். வீரம், வேகம், அப்புறம் காதல்னு செவ்வாய்க்கே உண்டான அத்தனை துடிப்பும் அவர்கிட்ட இருந்துச்சு. சரி, கொடைன்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்திற்கு வர்றது யாரு? சூரிய புத்திரன் கர்ணன். சூரியனைப் போலவே அள்ளி அள்ளி தர்ற குணமும் கர்ம வீரனாவும் அவர் திகழ்ந்தாரு. ஆனால் அழகும் அந்த வசீகரமும் நிறைந்த கண்ணன் அப்படியே சந்திரனோட பிம்பம். சந்திரனைப் போலவே மனசை மயக்கிற அழகும் பெண்களோட பிரியமும் கொண்டவரா அவர் இருந்தார். அறிவாற்றலுக்கு பேர் போன சகாதேவன் அறிவின் காரகனான புதனின் அம்சம். ஜோதிடம், வானவியல்னு அறிவுபூர்வமான விஷயங்களில் அவர் சிறந்து விளங்கினார். அதே மாதிரி மருத்துவ அறிவும் விலங்குகளோட மொழியும் தெரிஞ்ச நகுலன் கேதுவின் அம்சமாக வாழ்ந்தார். அடுத்ததா மகாபாரதத்தோட ஒரு முக்கியமான திருப்பம் பாஞ்சாலி. அவளை சுக்கிரனின் அம்சமாக சொல்கிறாங்க. சுக்கிரன்கிறது சுகபோகங்களோட அடையாளம். நிகரற்ற 5 வீரர்கள் அவர்களுக்கு மனைவியா, ஒரு பேரரசின் மகாராணியா அவ வாழ்ந்த வாழ்க்கை சுக்கிரனோட பிரதிபலிப்பு தான். ஆனால் இவங்க எல்லாருக்கும் நடுவில் இருளான 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று, சூதாட்டத்தில் வல்லவனான சகுனி. சகுனி அப்படியே சனியின் அம்சம். அடுத்தவங்க சந்தோஷத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் சனியைப் போலவே மெல்ல மெல்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே சரிச்சவர் அவர். சனியைப் போலவே சாய்ந்து நடக்கக்கூடியவர் கடைசியா பழிவாங்கும் எண்ணம் கொண்ட துரியோதனன். இவன் ராகுவின் அம்சம். ராகுவோட குணமே எதையும் மறைமுகமாக செய்கிறதும் வஞ்சகமும் தான். ஒரு சின்ன சிரிப்புக்காக ஒரு பெண்ணோட துகிலை உரிச்சு பழிவாங்க நினைச்சானே, அந்த ராகுவின் குணம்தான் மொத்த மகாபாரத போருக்கே விதையா அமைஞ்சது. இந்த 9 கிரகங்களும் 9 மனிதர்களும் நமக்கு சொல்ற பாடம் ஒன்று தான். கிரகங்கள் வானத்தில் மட்டும் இல்லை, நம்ம குணங்களுக்குள்ளேயும் தான் உண்டு. நம்ம கிட்ட இருக்கிற தர்மம் நம்மளை காப்பாற்றும். ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற பழிவாங்கிற குணமும் பொறாமையும் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிச்சிடும். கிரகங்கள் நம்ம தலைவிதியை தீர்மானிக்குதோ இல்லையோ, நம்ம குணங்கள் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும்.